ஸோ எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன், நான் ஃபிராக்ஷன்ல இருக்குன்னு சொன்னா நம்ம ஜஸ்ட் இங்க அடிஷன் சைன் இருக்கு, ஸோ அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, மேலே மேலே கிளைங்களே ஆட் பண்ணவே கூடாது. சரியா? எப்படி ஆட் பண்ணுவோம்னு சொன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஃபிராக்ஷன்ல வந்து நம்ம ஆட் பண்றதா இருந்தாலோ இல்ல சப்ராக்ட் பண்றதா இருந்தாலோ இல்ல எது பெருசு சின்னதுன்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் அப்படியே வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எது பெருசு சின்னதுன்னு இப்ப எனக்கே கொடுத்ததுனால ஜஸ்ட் கண்டபன் ஃபிராக்ஷன் ரேண்டமா கொடுத்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு கீழே டோட்டல் இந்த டினாமினேட்டர் அது சேமா இருந்தா மட்டும்தான் எது பெருசு சின்னது இல்ல ஆட் பண்றதோ சப்ராக்ட் பண்றதோ எதுவுமே நடக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? சேம் டோட்டலா மாத்ததுக்காக டினாமினேட்டரா மறந்து விடுங்க, நான் டோட்டல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன். ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப 2, 3, 4 இதுக்கு எல்சிஎம் என்னன்னு சொன்னா 2, 4 இந்த 2, 4 ஒரே டேபிள் ஆன்சரா வருது. சரியா? ஸோ அப்போ 2 டேபிள் ஆன்சரா வருது. ஸோ அப்ப இதே பெரிய நம்பர் தான். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் வந்து 4. இங்க 3, 4. ஸோ 3, 4 ஒரே டேபிள் ஆன்சரா வரல. ஸோ அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 12 தான் இதுக்கு எல்சிஎம். சரியா? சும்மா இது ஷார்ட் கட் தான் இது. சரியா? நீங்க தனியா உட்காந்து கண்டுபிடிச்சா அதுதான் வரப்போகுது. ஸோ 12. ஸோ அப்போ வேணா இங்க சும்மா உங்க ரெஃபரன்ஸ்க்காக போடுறேன். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் 12. ஸோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா கீழே 12 வர மாதிரி நான் மாத்த போறேன். சரியா? அப்ப இங்க 12 வரணும்னு சொன்னா இங்க என்ன பண்ணணும், நானு 2 இன்ட்டு என்ன பண்ணணும் 6 போடணும். இங்க 6 வரதுனா இங்கே 6 வரும், மல்டிப்ளை பண்ணும். ஃபிராக்ஷன்ல கீழே மல்டிப்ளை பண்ணா மேலேயும் மல்டிப்ளை பண்ணும். இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இங்க 3 இருக்கு, 12 வரணும்னா 4 மல்டிப்ளை பண்ணும். அப்ப இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும். இங்க 4 இருக்கு, 12 வேணும்னு சொன்னா 3 மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்ப இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும். சரியா? ஸோ அப்போ இங்க என்ன மாறுது, 6 z plus 4y plus 3x by 12 is equal to 65. சரியா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எல்சிஎம் எடுத்திருக்கேன், இந்த 12 இந்த பக்கம் எடுத்து விடணும். சரியா? ஸோ அப்ப என்ன பண்றேன், நான் 6 இங்க இம்ப்ளைஸ் போடுறேன். 6z plus 4y plus 3x is equal to 65 into 12. மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 65 into 12 போட்டேன்னு வச்சுக்கோ. ஸோ 2 5s are 10, balance 1, 2 6 are 12, 12 plus 1 13. அப்புறம் 1 into 65 65. ஸோ 0, 5 plus 3 8, 6 plus 1 7. சரியா? ஸோ அப்போ 6z வேணா நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிப்போம். 3x plus 4y plus 6z is equal to 780. இது செகண்ட் ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்துறதுக்கு அப்புறம் உள்ளது. So 3x plus 4y plus 6z is equal to 780.